ஹாய், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருணைக்கிழங்கு கட்லெட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு 300 கிராம் நான் கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை தேவையான அளவு தயிர் எடுத்துகிட்டு அதை 1 மணி நேரம் பக்கம் நம்ம அதை ஊற வைக்கணும். நெக்ஸ்ட்டு 1 கப் நான் அவல் எடுத்திருக்கேன். இதை பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ் மிளகாத்தூள், ஜீரகத்தூள், சாட் மசாலா, உப்பு. இப்போ அந்த ஊற வச்சுருக்க கருணைக்கிழங்கை எடுத்துகிட்டு 1 கப் புளி தண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 கொய்யாக்காயில் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 4 விசில் பக்கமாக அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம், இல்லைனா மிக்சியில் ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் அவலில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணுறேன். அப்புறம் மிளகாத்தூள், ஜீரகத்தூள், சாட் மசாலாலாம் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா ஈவனாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கட்லெட் ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது டிப் பண்ணுறதுக்காக நான் கடல மாவு ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அவலை பவுடராக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எண்ணெயை தேவையான அளவு எடுத்துகிட்டு அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஸோ கடல மாவு கரைக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டிங்கன்னா அந்த அவுட்ரு கோட்டிங்கில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா ஈவனாக நல்லா எல்லா பக்கமும் நல்லா டிப் பண்ணி இப்போ நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ போட்ட உடனே நீங்கள் கரண்டியை வச்சு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, அது உடைய ஆரம்பிச்சிரும். ஸோ இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு, கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். பாய்.